திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அறச்சிந்தனை. ஐந்தெழுத்து மந்திரம், அற்புதமான மந்திரம், அதிசயமான மந்திரம் நமச்சிவாய. நீங்கள் காலையில் எழுந்திருக்க பொழுது நமச்சிவாய என்று சொல்லி எழுங்கள். நீங்கள் நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாக நலமாக அமைய வேண்டுமேயானால் நீங்கள் காலையிலே எழுந்ததுமே நமச்சிவாய சொல்லுங்கள். சொல்லி பாருங்க, சொன்னாதான் பலன் தெரியும். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று முதலாம் திருமுறையிலே திருப்புகலூர் என்னும் திருத்தலத்தினை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். திருப்புகலூர் சோழவள நாட்டிலே காவிரியினுடைய தென்கரையிலே அமைந்திருக்கிற தலம் 75வது தலம். நன்னிலம் கோட்டத்தைச் சேர்ந்தது. நன்னிலம், சன்னநல்லூர், நாகையிலிருந்தெல்லாம் பேருந்து வசதிகள் உள்ளன. அடியார் பெருமக்களே, மயிலாடுதுறை திருவாரூர் புகைவண்டி இருப்பு பாதையிலே நன்னிலம் ரயில் நிலையத்திலே இறங்கி கிழக்கே 5 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள திருப்புகலூர். இந்த திருப்புகலூருக்கு பாருங்க, புன்னாக வனம் என்று ஒரு பெயர், சரண்யபுரம் என்று ஒரு பெயர், ரத்னாரண்யம் என்று ஒரு புராணங்களிலே வழங்கக்கூடிய மறுபெயர்கள். இந்த தலத்திலே தான் திருக்கோயிலின் 4 புறமும் அகழி சூழ நடுவிலே இருக்கிறது. அக்னி பகவான் பூசித்து பேறு பெற்ற தலம் இந்த திருத்தலம். நாவுக்கரச பெருமான் முத்தி பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். முருகநாயனாருடைய அவசார ஸ்தலம் இந்த தலம். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு செங்கல்லை பொன்னாக்கிய திருத்தலம் இந்த திருத்தலம். மேகங்களெல்லாம் பூசித்த திருத்தலம் இந்த திருத்தலம். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று அப்பராலே பாடப்பெற்ற அருமையான திருத்தலம். இறைவன் பெயர் அக்னீஸ்வரர், இறைவி கருந்தாள் குழலி அம்மை. இறைவன் திருநாமம் தேவாரங்களிலே கோணப்பிரானை குருகா கொடுவினையே கருந்தாள் குழலியும் தாமும் கலந்து என்பன அம்மையப்பர் திருநாமங்களை அளிக்கக்கூடிய அகச்சான்றுகள். தீர்த்தம் அக்னி தீர்த்தம், இதற்கு பான தீர்த்தம் என்று ஒரு பெயர் உண்டு. முடிகொண்டான் ஆறு கோயிலுக்கு தென் பக்கத்திலே ஓடுகிறது. தலவிருஷம் புன்னை பொழில் புகழூர், புன்னாகம் மணங்கமழும் பூம்புகலூர் என்பது. சித்திரை மாதத்திலே சதயத்தை 10ஆம் நாளாக கொண்டு விழா நடைபெறுகிறது. 10 நாளில் அப்பர் சுவாமிகள் வரலாற்றை ஒட்டிய ஐதீகமே நினைவூட்டப் பெறுகிறது. வைகாசி மாத பருவ இறுதியாக பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. சந்திரசேகர் விசேஷமான மூர்த்தி. இந்த கோயில் திருத்தலமானது வேளாக்குறிச்சி ஆயன பரம்பரையிலே பராமரிப்பிலே உள்ளது. வர்த்தமானீஸ்வரர் கோயிலிலே உள்ளது. திருச்சிற்றம்பலம். மிக அருமையாக நம்முடைய வேளாக்குறிச்சி ஆதியிடம் இந்த ஆலயத்தை நிர்வகித்து வருகிறார்கள். அவர்கள் நீடூழி வாழ வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம்.
முதலாம் திருமுறை ரெண்டாவது பதிகம். ஞானசம்பந்த பெருமான் திருப்புகலூருக்கு எழுந்தருளும் பொழுது இதற்கு முன்னரே அங்கு எழுந்தருளிருக்கிறார் திருநாவுக்கரச பெருமான். அவ்வூர் அடியார் பெருமகனாகிய முருகநாயனாரோடு இருக்கிறார். எல்லோரும் அடியாரை எதிர்கொண்டு அழைத்தார்கள். சம்பந்த பெருமான் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி முருகநாயனார் திருமணத்திலே எழுந்தருளினார்கள். திருத்தொண்டர் திருநீலநக்க நாயனார் அடியார்கள் எல்லாம் வந்து தரிசித்து அளவலாவி இருந்தார்கள். அவர்கள் அன்னவரோடும் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடும் போது புகழூர் பெருமையை உணர்த்தும் முகத்தான் இந்த பதிகத்தை அருளை செய்தார்கள். திருச்சிற்றம்பலம். நான்காவது பாடல். நீரின் மல்கு சடையன் விடையன் அடையார்தம் அரண் மூன்றும் சீரின் மல்கு மலையே சிலையாகும் இருந்தான் உலகையே காரின் மல்கு நஞ்சமதுண்ட கடவுளின் இடம் என்பர் ஊரின் மல்கி வளர் செம்மையினால் உயர்வெய்தும் புகழூரே. திருச்சிற்றம்பலம். கங்கை நீராலே நிறைவுற்ற சடைமுடி. அப்படிப்பட்ட சடைமுடியை உடையவன் விடை ஊர்தியன். 3 புறங்களையும் சிறப்புமிக்க மேருமலையை வில்லாக கொண்டு முனிந்தவன். உலக உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்று கருநிறமுடைய கடலிடையே தோன்றிய நஞ்சை அமுதமாக உண்டார். இந்த உயிர்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சுவாமி நஞ்சை உண்டார். அத்தகையோர் விரும்பி உரையக்கூடிய இடம். ஒழுக்கத்தாலே உயர்ந்த மக்கள் வாழ்ந்த சிறப்பு எய்தும் புகழூர். அடையார்ன தேவர்களுக்கு பகைவர். மலையை சிலையாக முனிந்தான் என்பது அவன்